Dear students, good morning to all. Determinants பார்த்துருக்கோம், ஒவ்வொன்றா பார்த்துருக்கோம். இன்னைக்கு கிளாஸில் none of determinants பார்க்க போகிறோம். இந்த none of பக்கத்தில் ஸ்டார் ஒன்று போட்டிருக்கேன், கவனிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே ஸ்டார் இங்கேயும் போட்டிருக்கேன். சென்டென்ஸ் நடத்தும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டோன்ட் வரி. எனக்கு இந்த போர்டில் எழுதி பழக்கம் கிடையாது. ஏற்கனவே பலமுறை ஐ ஹவ் டோல்ட் யூ, ஹேண்ட் ரைட்டிங் புரியலன்னு 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. எனக்கு இந்த போர்டில் எழுதி பழக்கம் கிடையாது. ஒர்க் பண்ண காலேஜஸ்லேயோ ஸ்கூல்ஸ்லேயோ பிளாக் போர்டு சாக்கு தான். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். சொல்லிகிட்டே தான் சென்டென்ஸ் நடத்துகிறேன். அப்போ வேர்டு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, கோச்சிக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நோ நன் ஆஃப் ரெண்டுமே நெகட்டிவ் கனடேஷன் தான். அப்போது இல்லைன்ற அர்த்தம் இருக்கிறதுனால நெகட்டிவ்க்கு தனி ஒன்றும் கிடையாது, அதனால கொடுக்கல. நோ நன் ஆஃப் ரெண்டுமே அன்கவுண்டபிளுக்கு வரும், நோ கவுண்டபிள் சிங்குலருக்கு வரும், நன் ஆஃப் அன்கவுண்டபிள் சிங்குலர் வராது. ஏன் அப்படின்னா நன் ஆஃப்ன்ற வேர்டு போட்டோம்னா, டிட்டர்மைனை போட்டோம்னா, ஆஃப் வந்தாலே பக்கத்தில் ப்ளூரல் நவுன் தான் இருக்கும். டிட்டர்மைனே எது சம்மந்தப்பட்டது? அட்ஜெக்டிவ் மாதிரி நவுன் சம்மந்தப்பட்டது. அந்த ஆஃப் பக்கத்தில் கவுண்டபிள் ப்ளூரல் இருக்கும், ஆஃப் பக்கத்தில் கவுண்டபிள் ப்ளூரல் இருக்கும், அல்லது அன்கவுண்டபிள் இருக்கும். வேர்ப் வந்து சிங்குலர் ஒர்ப்பை எடுத்துக்கலாம், ப்ளூரல் ஒர்ப்பை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேர்ப்பை பற்றி பார்க்க போதில் டிட்டர்மைனஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப் வந்துன்னா பக்கத்தில் கவுண்டபிள் ப்ளூரல் இருக்கும், அல்லது அன்கவுண்டபிள் இருக்கும். கவுண்டபிள் சிங்குலர் வராது. நம்ம பக்கத்தில் என்ன இருக்காது? கவுண்டபிள் சிங்குலர் இருக்காது. சரி, கொஸ்டின்ஸ்க்கு வரும், நோ வரும். நன் ஆஃபும் கொஸ்டின்ஸ்க்கு வரும். நன் ஆஃப் வந்ததுன்னா பக்கத்தில் ஸ்டார் போட்டிருக்க இல்லையா, கவனிங்க. நன் ஆஃப் வந்ததுன்னா பக்கத்தில் இங்கே இருக்க வேர்டில் ஏதோ ஒரு வேர்டு ஒன்று வரும், வந்துதான் பக்கத்தில் நவுன் வரும். நன் ஆஃப் தி, நன் ஆஃப் மை, நன் ஆஃப் அவர், நன் ஆஃப் யுவர், நன் ஆஃப் இஸ், நன் ஆஃப் ஹர், நன் ஆஃப் இட்ஸ். நல்லா கவனிங்க, இட்டுக்கு அப்பாசிட்டி கிடையாது. ஐடி இட்டு போட்டு பக்கத்தில் எஸ் உடைய, அதான் உடையன்னு அர்த்தம். நன் ஆஃப் தேர், none of us, none of you, us plural, you second person plural, them third person plural. புரியுதா? சரி, இதெல்லாம் வரும். ஸோ ஆஃப் வருமா, நன் ஆஃப் வருமா, நோ வருமானது பக்கத்தில் அந்த நவுனுக்கு முன்னாடி இந்த வேர்டெல்லாம் இருந்ததுன்னா நன் ஆஃப்னு புரிஞ்சுக்கணும். இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர், புக் நம்பர் 5, பேஜ் நம்பர் 98 எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது காரணம், நம்மள்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒர்க் புக் அனுப்புகிறோம், ஒர்க் ஷீட் அனுப்புகிறோம். சாப்டர் கிளாஸை பார்த்துட்டு அந்த ஆன்சர்ஸ்லாம் எழுதிட்டு ஈவினிங்கில் படித்து காட்டுவாங்க. ஈவினிங் 4 PM to 9 PM. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே சொல்லிருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஸ்டே, சாட்டர்டே, சொல்லிருக்கு. கிளாஸ் மாதிரி வராதிங்க, ஆப்சண்ட்டு ஆகாதீங்க. புரியுதா? சரி, போர்டு கிளீனாக தெரியுதா? சரி, ஹேண்ட் ரைட்டிங் சரியாக இல்லைன்னா கோச்சுக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. எனக்கு இந்த போர்டு எழுதி பழக்கம் இல்லை. சென்டென்ஸ் பாருங்கள், பேஜ் நம்பர் 98. we have to endure, நம்ம சகிச்சுட்டு தான் ஆகணும், பொறுத்துட்டு தான் ஆகணும். there is no solution to this problem. no countable singular வரும், solution countable now. that students was in the class, so we closed the room. students நவுனுக்கு முன்னாடி தி இருக்கு பாருங்க, நவுனுக்கு முன்னாடி தி இருக்கு. அப்போ none of the students, none of the students, தி இருக்கு. none of the students was in the class. none of பக்கத்தில் கவுண்டபிள் ப்ளூரல் வரும், அல்லது அன்கவுண்டபிள் வரும். கவுண்டபிள் ப்ளூரல் வந்ததுன்னா வர்பை நீங்கள் சிங்குலர் வர்பும் போட்டுக்கலாம், ப்ளூரல் வர்பும் போட்டுக்கலாம். நம்ம ஸ்பாட் இடத்துல பார்க்கலாம் டீட்டெயிலாக. புரியுதா? அது none of the students were in the class போட்டாலும் சென்டென்ஸ் கரெக்ட், none of the students was in the class போட்டாலும் கிராமட்டிக்கலி சென்டென்ஸ் கரெக்ட், எந்த தப்பும் கிடையாது. In that movie, third sentence, in that movie, no songs were melodious. Fourth sentence, is in expectation of that my help வந்துருக்கு, my வந்துருக்கு, ஸ்டார் போட்டிருக்கு, ஸ்டார் இருக்கு. அப்போ none of. Fifth sentence, she had that balance on her SIM card to talk to me. no balance on her SIM card to talk to me. That has care about ecology. care for போடலாம், சில கிராமர் புக்கில்
ப்ரிபோசிஷன் ஃபாலோடு பை சர்டன் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அபவுட்டும் போடலாம், தப்பு கிடையாது. none of us care about ecology. us வந்திருக்கு, அப்போ none of. us வந்திருக்கு, அதனால none of. None of us care about ecology. We have that doubt in it. We have no doubt in it. That my work was appreciated by my boss. My work, my possessive adjective, என்னுடைய. None of my work, my பக்கத்தில் என்ன வந்து பாருங்க, work uncountable noun. அப்ப none of. none of. தமிழில் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் நிறைய வேலைங்க இருக்குது, அவனுக்கு நிறைய வேலைங்க இருந்துச்சு, அதனால் லேட்டாக வந்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒர்க் வந்து அன்கவுண்டபிள் தான். புரியுதா? ஒர்க்ஸ்ன்னு அடுத்த வேறு லிட்டரரி ஒர்க்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஒர்க்ஸ்ன்னு வரும். ஐ ஹவ் ரெட் ஆல் த ஒர்க்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். நான் ஷேக்ஸ்பியரோட எல்லா எழுத்துக்களையும் படித்திருக்கிறேன் அப்படின்ற அர்த்தத்தில் வரும்போது ஒர்க்குக்கு ப்ளூரல் உண்டு. ஆனால் வேலை, வீட்டு வேலை, ஆஃபீஸில் வேலை இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். நம்ம அந்த இடத்துல ஒர்க் வந்து அன்கவுண்டபிள். நம்ம இதில் பார்க்கலாம், ஸ்பாட் எரர்ஸ் பார்க்கலாம், டோன்ட் வரி. 9th sentence. The strange creature had no legs to walk. அந்த வினோதமான ஜீவராசிக்கு நடப்பதற்கு கால்கள் இல்லை. 10th sentence. Nowadays, dash articles in the dailies. No articles in the dailies are indicative. So I read dash போட்டு them வந்திருக்கு பாருங்க. dash போட்டு them வந்திருக்கு. star போட்டு sentence. star போட்டு noun. அப்போ none of them. இங்கே கொடுத்துருந்தானே தப்பு பண்ணிட்டேன். சரியா எழுதிக்கோங்க. டேஷ்ல இந்த இடத்துல ஆஃப் கொடுத்துருக்கூடாது. ஆஃப் கொடுத்து தான் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க ஆன்சரை. அதனால் புக்கை பார்த்தீங்கன்னா வெறும் தென் தான் இருக்கும், ஆஃப் இருக்காது அந்த இடத்துல. புக்கில் பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்காது, நம்ம தான் போடணும். ஸோ இங்கே தெம் இருக்கிறதுனால we have to understand ஸ்டார் போட்ட நவுன். இப்போ தெம் இருக்கு, அப்போ none of. நோ தெம்லாம் சொல்கிறேன். 11th sentence. The pup left that biscuits in his plate. மொத்த பிஸ்கெட்டையும் சாப்பிடுது, ஒரு பிஸ்கெட் கூட விடலை. ஒரு பேக்கெட் வச்சு போட்டோம், அத்தனையும் சாப்பிடுது குழந்தை. சரி, பப்புனர் அடுத்தவங்க நாய்க்குட்டி. நான் குழந்தை சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, நான் நாய்க்குட்டியை குழந்தைன்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. 12th sentence. That this water is contaminated. இதில் ஒன்று சேர்த்துக்கோங்க, இன்னும் ஒரு 4 வேர்டு சேர்த்துக்கலாமா? இதெல்லாம் டிட்டர்மைனட் தான் எழுத போகிறது. This, that, these. This is plural, these. That is plural, those. எழுத பாருங்க. None of. Sentence. 12th sentence. None of this water is contaminated. இந்த வேர்டை சேர்த்துக்கோங்க, இந்த ஸ்டாக். None of this water is contaminated. None of பக்கத்தில் uncountable வந்துருக்கு பாருங்க. 13th sentence. There is that money left in my purse. Money uncountable, no வந்துருக்கு பாருங்க. There is no money left in my purse, pocket, purse to spend further. 14th sentence. There is that my work pending. My வந்துருக்கு, star போட்டது, star. None of. என்னுடைய வேலை எதுவும் பாக்கி இல்லை. That new trains stop here. காலையில் விட்டு கிளம்பிச்சே லாக் புக் எழுதியாச்சுன்னு கேட்பாங்க. எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க, எப்பவுமே லேட்டாக தான் எழுதுவேன். கிளம்பிச்சே கேட்பாங்க, ஜாமா லாக் புக் எழுதினீங்களா, சப்மிட் பண்ணிட்டீங்களா? அப்போ என்ன சொல்வேன், there is none of my work pending. லாக் புக்கெல்லாம் எழுதியாச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி சொல்லிக்கிட்டேன். அப்போது there is none of my work pending. மை வந்துட்டு, அதனால none of. That new trains stop here. 15th sentence. No new trains stop here. புது வண்டிகள் எதுவும் இங்கே நிற்கிறது இல்லை. 16th sentence. She is alone. Dash of her relatives are with her. Of her relatives. Of வந்துட்டு, ஆஃப் கொடுத்துட்டு நான் இங்கேயே தப்பு பண்ணிட்டேன். ஆஃப் கொடுத்துக்கூடாது.
ஆஃப் பார்த்தோன்னே நீங்கள் ஈஸியாக ரன் போட்டுருவீங்க. ஆஃப் பக்கத்தில் என்ன இருக்கு பாருங்க, ஹேர் இருக்கு. இப்போ ஹேர் வந்ததுன்னா ஸ்டார் போட்டது நன் ஆஃப். நான் கவனிங்க, இந்த ஆஃப் நான் கொடுத்துருக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன், புக்கிலேயே தப்பாட்ட டைப் பண்ணிட்டேன். ஆஃப் போடக்கூடாது, நீங்கள் தான் போடணும் ஆஃப். இங்கே ஆஃப் போட்டால் நீங்கள் ஈஸியாக ரன் போட்டுருவீங்க இந்த இடத்துல. 17th sentence. Hurry, we have dash time to waste. We have no time to waste. 18th sentence. I have dash answers for your doubt. Countable plural. I have no answers for your doubt. டைம் அன்கவுண்டபுளாக வரும், கவுண்டபுளாக வரும். ஒரு நாள் சின்ன அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அதில் ஒன்றுத்தில் போடலாம். புரியுதா? எஸ், கம் ஹியர் மெனி டைம்ஸ். அப்போ அந்த இடத்துல பல தடவைகள், பழைய முறைகள் இங்கே வந்திருக்கிறான். அப்போ அந்த மாதிரி இடத்துல கவுண்டர் ப்ளூரலாக வரும். நேரத்தை பற்றி குறிக்கும் போது கூட டைமை நம்ம ப்ளூரலாக யூஸ் பண்ணி சென்டென்ஸ் சொல்லலாம். டைம் அன்கவுண்டபுளாக வரும், இந்த இடத்துல நோ போட்டுருவோம். புரியுதா? சரி, கவனிங்க. ஞாபகம் வச்சு ஒரு நாள் சின்ன வீடியோ போடலாம், 3 நிமிஷம் 2 நிமிஷம். ஸ்டூடெண்ட்ஸே நிறைய ரோதனை பண்ணுறாங்க. சார் 20 நிமிஷம் 30 நிமிஷம் நான் கிளாஸ் நடத்துகிற மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா எப்படி சார் பார்க்குறது, போர் அடிக்கிறதுன்றான். எனக்கு 5 நிமிஷத்தில் 6 நிமிஷத்தில் கிராமர் சொல்லித்தர தெரியல எனக்கு. ஐ ஆம் inefficient ஃபார் தட். சரி, டோன்ட் இன்டர்வென். 90th sentence. டோன்ட் இன்டர்வென், தலையிடாது. இட் இஸ் டேஷ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இட் இஸ் ஆஃப் வந்துட்டு ஸ்டார் போட்டுட்டு none of. This is இங்கே ஆஃப் கொடுத்துட்டுனா ஆஃப் கொடுத்துடக்கூடாது. none of ஆஃப் கொடுத்தா ஈஸியாக போட்டுருவீங்க, நன்னு போட்டுருவீங்க. none of your business. 20th sentence. Since there was பக்கத்தில் பெட்ரோல் பங்கே இல்லாதனால I had to tow my bike. டோன்னு அர்த்தம் அப்படியே வண்டி தள்ளிண்டே வருது, சைக்கிள் டோ பண்ணிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பைக்கை டோ பண்ணிட்டு வந்தேன். நல்லா கவனிங்க, TOW டோ அப்படின்னா வேர்பு, TWO2ன்னா 2 அட்ஜெக்டிவ். எல்லா நம்பர்ஸும் அட்ஜெக்டிவ் தான். டோ, டூ, TWO2, TOO2ன்னு ஒன்று இருக்கு, மிகவும் கூட அப்படின்னு அர்த்தம். டூனா மிகவும் வெறின்னு அர்த்தம், அது அட்வர்ப். ஸோ TOW2 வேர்பு, TWO2 அட்ஜெக்டிவ், TOO2 அட்வர்ப். No petrol bunk. Since there was no petrol bunk, I had to tow my bike. 21st sentence. Enough. I need dash பக்கத்தில் your வந்துருக்கு. அப்போ ஸ்டார் போட்டிருக்கு. ஆஃப், none of. ஸ்டார் போட்டிருக்கு, none of. I need none of your help. போகிறோம், நீ உதவி செஞ்ச வரைக்கும் போகிறோம், இனிமேல் பற்றி இன்னைக்கு உங்ககிட்டே எந்த உதவியும் வேண்டாம். I need none of your help hereafter. சென்டென்ஸ் நடக்கும்போது படிக்கும்போது கவனிச்சுக்கோங்க, வேர்டு புரியலையும் கஷ்டப்படாதீங்க. எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரியாக வரல இந்த போர்டில், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கோச்சுக்காது. புரியுதா? நான் ட்ரை பண்ணிட்டு கொஞ்சமாக அழகாக எழுதணும்னு முடியல நம்மளால், அதுவும் புரிஞ்சு எழுதும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, புரிஞ்சா கிளாஸ் புரிஞ்சுதா? இந்த ஒவ்வொரு சாப்டர் டிட்டர்மைனை பொறுத்த வரைக்கும் இந்த டேபிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 தடவை பெண்ணில் எழுதி போட்டு கவுண்டபிள் என்ன, அன்கவுண்டபிள் என்ன, கவுண்டபிளில் சிங்கிள் பொருள் இருக்கும், அன்கவுண்டபிளில் சிங்கிள் பொருள் கிடையாது. ஆர்டிகல்ஸை நடத்தியிருக்கோம், ஆர்டிகல்ஸ்க்கு உண்டான ரூல் தான் இதுவும் டிட்டர்மைனர்ஸ்க்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும். எதெல்லாம் ஆர்டிகல் ஃபஸ்ட்டு புக்கில் பார்த்துருக்கோம், லெவல் 2 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு புக்கில் பார்த்துருக்கோம் ஏ அண்ட் தி ஆர்டிகல்ஸ். அது தவிர இந்த டிட்டர்மைனர்ஸ்லாம் வேறு இருக்குது, எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் தான். ஆர்டிகல், டிட்டர்மைனர்ஸ் எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் தான். டிட்டர்மைனர்ஸ்க்கு ரூல் எக்ஸ்ட்ரா இருக்குது. அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் வருமா, நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் வருமா, இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்தால் வருமான்ட்டு பார்த்துக்கோங்க. காலம் போட்டு வரும் வராதுன்னா இந்த மார்க் போட்டிருப்பேன், வரும்னா இந்த மார்க் போட்டிருப்பேன். பார்த்து எழுதுங்க, புரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் 4 PM to 9 PM சென்டென்ஸ் படித்து காட்டுங்க. நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட் சென்டென்ஸ் படித்து காட்டுங்க. சரி, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். குட் நைட் சொல்லிடலாமா? குட் நைட். உங்களெல்லாம் குட் மார்னிங் சொல்லணும் இன்னைக்கு. குட் மார்னிங், ஒன்ஸ் அகைன் குட் மார்னிங்.